ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, மாடு வெயிலில் இருக்குது. 10 ஆயிடுச்சு. அதனால் பிடிச்சிட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கோம். ஏன் இனிமேல் வெயிலில் விடக்கூடாது அப்படின்னா கெஸ் வாங்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் வெயிலில் விட்டோம்னா மாடு வெயில் தாங்காமல் கெஸ் வாங்க ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 12:30 1 மணி வரையும் நாங்கள் ஃபுல்லாகவே மேய்ஞ்சிட்டே தான் இருக்கும். 12:30 1 மணி இல்லை, ஃபுல்லாகவே மேய்ச்சிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ எல்லாம் 10:30க்கு மேலே அது தாங்காது. போய் கெஸ் வாங்க ஆரம்பிக்குது. அப்புறம் தினம் புண்ணும் காம்புலாம் புண்ணு வந்துடும். அதனாலன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் காண நோயின்னு சொல்லுவாங்க, வாயில் புண்ணு வந்துடும். அப்புறம் சரியாக மேயாது அந்த வாங்கிட்டே இருக்கும். அதனால் வெள்ளனா பிடிச்சிட்டு போய் கட்டுறது நல்லது. அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த கருப்பு மாடு வந்து வெயில் அதிகமாக தாங்காது. சுத்த கருப்பு மாடு சுத்தமாகவே ஆகாது வெயிலுக்கு. அது ஒரு 10 மணிக்கெலாம் பிடிச்சிட்டு போயிடணும். 9:30 10 மணிக்கெலாம் பிடிச்சிட்டு போயிடணும். ஏன்னா அது அடிக்கிற வெயிலை டேரெக்டாக அது உள் வாங்கிக்கும் அந்த கருப்பு கலர்னால. அதனால் அதுக்கு சீக்கிரமாக அது அஃபெக்ட் ஆகிரும், அதில் பாதிப்பு வர ஆரம்பிச்சிடும். அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்து 10:30க்கு வந்துட்டோம். நாளைக்கு கொஞ்சம் 10 மணிக்கே கொஞ்சம் நேரத்தில் பிடிச்சிட்டு போக முயற்சி பண்ணுறோம். ஸோ நீங்களும் வந்து மாட்டை வந்து அதிகம் வெயிலில் விட வேண்டாம். காலைல வெள்ளனா கொண்டு வந்து காட்டில் கட்டினீங்கன்னா ஒரு 7 மணி அந்த மாதிரி கொண்டு வந்து கட்டினீங்கன்னா 10 மணிக்கெலாம் பிடிச்சிட்டு போயிடலாம். மதியானம் 10-10:30 அந்த மாதிரி பிடிச்சிட்டு போயிடலாம். அதேமாரி மாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 4 டைமாவது தண்ணி விடணும் வெயில் காலத்தில். நம்மளே நிறைய தண்ணி தான் குடிக்கணும். நம்மளும் நிறைய தண்ணி குடிக்கணும். நம்ம வளர்க்குற மாட்டு ஆடு இதுக்கும் நம்ம வளர்க்குற பிள்ளைகளுக்கு கூட நிறைய தண்ணி தான் கொடுக்க வைக்கணும் வெயில் காலன்றனால. ஏன்னா பச்சை புல் கிடைக்காது மாட்டுக்கு இனிமேல். அதனால் ஏற்கனவே ஃபஸ்ட்டில் தண்ணி நிறையா குடிக்காது, பச்சை புல் மேய்ஞ்சிட்டு வர்றதுனால. ஆனால் இப்போ வந்து பச்சை புல் கிடையாது, காஞ்ச புல் தான். முழுசாகவே தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் ஒன்றும் செய்யாது. முன்னாடி மழை காலம்னால இப்போ வந்து நம்மளே முழுசாகவே தண்ணி குடிக்காமல் இருந்துடலாம். ஏன்னா மழை காலத்தில் ஏன்னா தண்ணி குடித்தா குளிரும். தண்ணி கம்மியாக தான் குடிப்போம் மழை காலத்தில், நம்ம அதிகமாக குடிக்க மாட்டோம். ஆனால் இப்போ தண்ணி நிறையா குடிப்போம். 1 மணி நேரத்துக்கு ஒரு சொம்பு குடித்தாலே பற்ற மாட்டேங்குது. ஓகேங்க, இது ஒரு சின்ன அப்டேட். கருப்பு மாடை வெயில் அதிகம் விட வேண்டாம், அது ஒத்துக்காது. ஜப்பா ஓகே, நம்ம மாட்டை பிடிச்சிட்டு போயிடலாம். லேட் ஆகிடுச்சு. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். ஓகே, வேறு ஏதாச்சும் வெயிலில் விட்டால் வேறு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்ன்றது நாங்கள் ஏதாச்சும் சொல்லாமல் இருந்தால் நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட்டில் சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்சதையும் சொல்லலாம். ஓகே, பை.